ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எங்கள் சொந்த ஊரில் இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். போகும்போதே ஊரை தாண்டி உள்ளே போனோன்னே கிராமமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு தான் இருந்தது. எங்கள் ஊர் மண் பார்த்திங்கன்னா கருப்பு மண் தான். அதிகமாக பருத்தி, சோளம், கம்பு எல்லாமே போட்டிருப்பாங்க. கோயிலில் நல்லபடியாக பொங்கல் வச்சு சந்தோஷமாக எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். வர வழியிலே இந்த ஓட்டு வீடு, படல் இதெல்லாம் பார்த்துட்டு பழைய மெமரிஸ்லாம் வந்துருச்சு. சின்ன வயசில் ஊர்லேருந்து திரும்பி வரும்போது அழுதுகிட்டே வருவோம். அடுத்த நாள் ஸ்கூலு அது இதுன்னு பிஸி ஆகிடுவோம். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸுன்னு பிஸி ஆகிட்டோம். இன்றைக்கி ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வரும்போது பொங்கல் வச்சாங்க. இன்றைக்கி கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி, அதனால் பொங்கல் வைக்கிறது ஆடி மாதம் அதுவும் முடிஞ்சு போச்சு. ஆஃபீஸ்லேயே இன்றைக்கி ஹோம்மேட் ஜாமுன்னு கொடுத்தாங்கன்னு சேல் பண்ணாங்கன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ எப்போயாச்சும் இந்த மாதிரி ரெடிமேட் ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுட்டா டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக போட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பாப்பாவுக்கு ஒரு குட்டி குட்டி தோசை சுட்டு ஜாம் தடவி கொடுத்துட்டேன். ஸோ சுண்டக்காவும் பாப்பாவுக்கு நிறைய வயிற்றில் பூச்சி இருக்கிறதுனால சுண்டக்காய் காரக்குழம்பு நாளைக்கு வைக்கலான்ட்டு வாங்கிட்டு எடுத்து வச்சிட்டேன். எனக்கு